நேர்மையாய் இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் மரியாதை உண்டு. 1982 இந்த இந்திய வழக்கறிஞர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர் வி.ஆர். கிருஷ்ணய்யர் அவர்களால் தொடங்கப்பட்டு நாங்குநேரியினுடைய வரலாறும் எப்படி மிக சிறந்த முறையிலே இருந்தது என்பதை பற்றி அவர்கள் எடுத்து அற்புதமாக செய்தார்கள். சாமானிய மக்களின் இதயத்தை தொட்டு இதே இடத்தில் முதல் கூட்டம் அவருடைய மதுரை காஞ்சி நூலினை வெளியிட்ட இந்த இடத்தில் வாழ்க்கை, சட்டம், இலக்கியம், நீதியரசரின் சிந்தனைகள் என்ற நூலை வெளியிடுவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். சேவை எனும் தர்மத்தை வாழ்வெனும் வழியாக ஏற்று சட்டப்பணி, சமூக பணி மற்றும் இறைப்பணி ஆகியவற்றிற்கே தன்னை அர்ப்பணித்து கொண்ட நம் அன்பிற்குரிய இந்திய வழக்கறிஞர் சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் திரு சுவாமிதுரை ஐயா அவர்களை இவ்விழாவிற்கு வந்தோரை வரவேற்பதற்காக பணிவன்புடன் மேடை கலைக்கிறேன். இந்திய வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் லைஃப், லா, லிட்ரேச்சர், ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் எ ஜட்ஜ், வாழ்க்கை, சட்டம், இலக்கியம், நீதியரசரின் சிந்தனைகள் என்ற நூலை வெளியிடுவதிலே முதலிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். மாண்புமிகு நீதியரசர் இந்திய வழக்கறிஞர் கூட்டத்திலே பல்வேறு கூட்டங்களில் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியிருக்கின்றார்கள். 1982 44 வருடங்களுக்கு முன்பாக இந்த இந்திய வழக்கறிஞர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர் வி.ஆர். கிருஷ்ணய்யர் அவர்களால் தொடங்கப்பட்டு என்.டி. வானமாமலை, தேசாய் நீதியரசர், சின்னப்பரெட்டி உச்சநீதிமன்ற நீதியரசர், உச்சநீதிமன்ற நீதியரசர் P.N. பகவதி அவர்களால் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சர்வதேச அளவிலே இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் லாயர்ஸ் என்ற அமைப்பிலே இது ஒரு முக்கிய உறுப்பாக இருந்து செயல்பட்டு வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய தருணத்தில் எங்களுக்கெல்லாம் முன்னாள் தலைவராக இருந்த என்.டி. வானமாமலை மூத்த வழக்கறிஞர் அவர்களின் பற்றி பேசுவதற்காக இன்றைய விழாவினுடைய கதாநாயகன் நூலாசிரியர் மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களிடம் நாங்கள் கேட்டபொழுது 1.5 மணி நேரம் அவரை பற்றி பேசினார்கள். அதற்காக முதலிலே நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது நாங்குநேரியினுடைய வரலாறும் எப்படி மிக சிறந்த முறையிலே இருந்தது என்பதை பற்றி அவர்கள் எடுத்து அற்புதமாக செய்தார்கள். கடந்த ஆண்டில் இந்திய வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் 100ஆண்டு விழாவிலே ஒரு மிகப்பெரிய RNK நல்லகண்ணு தோழர் அவர்களுக்கு வீட்டிலே நூலகம் ஆரம்பிப்பதற்காக கேட்டபொழுது இந்திய வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் அவர் வீட்டிற்கே வந்து அந்த நூலகத்தை திறந்து வைத்த ஒரு மிகப்பெரிய விழா கதாநாயகனுக்கு இன்றைய தினத்திலே நாம் செய்வது மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு நான் கூறிக்கொள்கின்றேன். நம்முடைய நூல் வெளியீட்டு விழாவிலே இங்கே தலைமை பொறுப்பேற்று இருக்கக்கூடிய ஓடிக்கொண்டிருப்பதுதான் நதி, உழவிக் கொண்டிருப்பதுதான் காற்று, செயல்பட்டு கொண்டிருப்பவர்தான் இளைஞர், 90 வயதிற்கு மேலாக தன்னுடைய மிகப்பெரிய பட்டிமன்றத்தினுடைய பிதாமகனாக இருந்து இன்று சாமானிய மக்களின் இதயத்தை தொட்டு இதே இடத்தில் முதல் கூட்டம் அவருடைய மதுரை காஞ்சி நூலினை வெளியிட்ட இந்த இடத்தில் இங்கே சிறப்பாக இந்த விழா நடக்கிறது என்று சொன்னால் நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. ஒரு நல்ல தலைமையின் கீழே இந்த நூல் வெளியீட்டு விழா நடக்கிறது என்பதையும் அவர்களை மனப்பூர்வமாக வரவேற்பதிலே நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி அவரை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழாவில் யார் திருக்கரத்தால் வெளியிடுவது நூலினை என்பது நினைத்த பொழுது இங்கே ஒரு தலைசிறந்த நீதியரசர் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் என்பதை மாற்றி தையரை உயர்வு செய் என்ற பாரதியின் வாக்கிற்கேற்ப ஒரு தலைசிறந்த பேச்சாளர், ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஒரு தலைசிறந்த பேச்சாளர் மாண்புமிகு நீதியரசர் விக்டோரியா கௌரி அவர்கள் திருக்கரத்தால் வெளியிடுவதிலே இந்த அரங்கம் மிக பெருமை அடைகிறது.
அவர்களுடைய நினைவாற்றல், அவர் தந்தைக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கின்றோம். ஒரு தலைசிறந்த நினைவாற்றலை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கின்றார். அவர்களை மனப்பூர்வமாக இந்திய வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் வரவேற்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இங்கே ஒரு தலைசிறந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்பதை விட 175 நூல்களை வெளியிட்டு தமிழ் மண்ணின் சமுதாயத்திலே நேற்றைய தினத்தில் எழுதுக என்ற ஒரு நிகழ்ச்சியினை நேற்றைய தினத்திலே கிட்டத்தட்ட 100 மாணவர்கள், அந்த மாணவர்களை அத்தனை பேரையும் 100 மாணவர்களை அவர்களை புத்தகம் எழுத வைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நேற்றைய தினம் முடித்துவிட்டு இன்றைய தினம் இங்கே நம்மோடு வந்து மிக அற்புதமாக பேச இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதுமுனைவர் ஐயா இறையன்பு அவர்களை வரவேற்பதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னா இன்றைக்கி அவர்களுடைய இறையன்பு நூலகம் என்பது இன்றைக்கி திருமங்குளத்தில் ஆரம்பிக்கப்பட்டு அந்த நூலகத்திலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 மாணவர்கள் இந்த ஆண்டு அரசு ஊழியர்களாக வேலை கிடைத்திருக்கிறது என்பது ஒரு பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா இதெல்லாம் அந்த எழுத்து பணியை, வாசிப்பை நேசிப்பாக நினைக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு தலைசிறந்த ஒரு படைப்புகளை உருவாக்கி ரெடி ரெக்கனராக யாரும் எப்பொழுதும் பேசலாம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக பல்வேறு நூல்களை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாண்பு அங்கே இருக்கக்கூடிய அவர் மரியாதைக்குரிய முதுமுனைவர் அவர்களை அவருடைய ஓய்வு நாள் என்று மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அவரை போய் பார்த்தார்கள் என வழி அனுப்புவதற்கு. காரணம், நேர்மையாய் இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் மரியாதை உண்டு. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு பெருமை. இந்திய திருநாட்டிலே முதல் முறையாக ஒரு நீதியரசர் போய் இப்படி பார்த்துருக்காருன்னா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணி அனுப்புகிறாங்கன்னு சொன்னால், நீதித்துறைக்கு அவர்கள் மாண்புமிகு நீதியரசர் செய்த மாபெரும் பணியும் அவர்கள் ஐயா ஆற்றிய பணிகளும் இந்த நேரத்திலே பெருமையாக நினைப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதேபோன்று இந்த விழாவிலே எங்களோடு தோளோடு தோள் நின்று எம்எம்பியினுடைய ஃபவுண்டர், பிரசிடெண்ட், ஆற்றல் மிகு மூத்த வழக்கறிஞர் அன்பிற்கினிய அண்ணன் ஐசக் மோலால் அவர்களுக்கு நாம் இந்த விழாவின் சார்பிலே மிக மகிழ்ச்சியோடு நீதியரசரை பற்றி அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இங்கே வந்திருக்கக்கூடிய ஏஜி அவர்கள், ஜின்னா சார் அவர்களுக்கும், எங்களுடைய அஜ்மல் சார் அவர்களுக்கும், மூத்த வழக்கறிஞர்கள் அத்தனை பேருக்கும், நீதிபதிகள், இங்கே வந்திருக்கக்கூடிய ஜுடிஷியல் அகாடமியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நீதிபதிகள், மாவட்டத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய நீதிபதிகள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய கல்லூரி முதல்வர்கள், மரியாதைக்குரிய டாக்டர் மன்னர் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கு என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ராமசுப்பு அவர்களுக்கு, பல்வேறு கல்லூரிகளில் அதே போன்று சட்டக்கல்லூரியினுடைய முதல்வர் குமரன் அவர்களுக்கு என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் லேடிடோ கல்லூரியினுடைய அங்கே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆனி மேடத்திற்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே தூய்மை வெளிகளிலே இருந்து இன்று பிரெயிலில் இன்றைக்கி முதல் முறையாக லாட்சிப்போட நூல் இன்றைக்கி வருதுங்கிற ஒரு மிகப்பெரிய பெருமை. அது இந்திய துணைக்கண்டத்திலே அதே நேரத்தில் பிரெயிலில் வரக்கூடியது, இது மிகப்பெரிய சாதனை என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். அதை தூய்மை வெளிகளினுடைய நிறுவனர் வேல்முருகன் அதை ஏற்பாடு செய்து பெற இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரைஸ் அமைப்பு, பல்வேறு அமைப்புகள், மூத்த வழக்கறிஞர்கள், இளம் வழக்கறிஞர்கள், அத்தனை மாணவ மாணவிகள், உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவின் சார்பிலே நாம் மகிழ்ச்சியோடு இந்த தருணத்திலே இருக்கின்றோம். நீங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கை நார் மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த மலர்களும் கழுத்து மாலையாக கட்டிக்கொள்ளும். நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ஐயா. உங்கள் வரவேற்பு இந்த விழாவிற்கு வெளிச்சம் சேர்த்துள்ளது.